சொன்னார், அதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க என்னன்னாலும் போய் சொல்லிட்டு போங்கடா, நான் சொன்னதே செய்வேன், செய்வதை செய்யக்கூடிய அரசுன்னு சொல்லிட்டு 25ஆம் தேதி அந்த வின்ஃபெஸ்ட் தொடங்கி வைக்கும் போது இன்னைக்கு இதே நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து வெள்ள நிவாரணமும் மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வர போறார், அளிக்க போகிறார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல மகளிருக்கு பொற்காலனே சொல்லலாம். மகளிருக்கு பொற்காலம் நம்முடைய தளபதியாரின் ஆட்சி. 1,15,16,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள். அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. எல்லா பெண்களுக்கும் அவருடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்படுகிறது, எல்லா பெண்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லும்போது அந்த பெண்கள் வந்து எவ்வளவு முக்கியமானவங்க. அவர்கள் தான் அந்த பெண் சமுதாயம் முன்னேறினாலே தமிழ் சமுதாயம் முன்னேறும். அவர்கள் சுய சார்போடு இருப்பார்கள். பொருளாதார ஒரு என்ன சொல்றது, அவருக்கு வசதி கிடைக்கும், பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும், கையில பணம் புழக்கம் இருக்கும். அந்த பெண்களுக்கு யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை. மாசம் மாசம் ஸ்டாலின் ஐயா போடுறாரு 1000 ரூபாய், நான் வந்து என் பிள்ளைகளுக்கு செலவழிப்பேன், ஆஸ்பத்திரிக்கு செலவழிப்பேன், என் வீட்டை பார்த்துக்குவேன், நான் நல்லா இருப்பேன்ற மாதிரி பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளித்துள்ள திட்டம் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். அதே போல உண்மை பெண் திட்டம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதே போல காலை உணவு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம், நம்முடைய நான் முதல்வன் திட்டம், கிட்டத்தட்ட 2.25 லட்சம் மாணவர்கள் இளைஞர்கள் பயன்பட்டு நல்ல சம்பளத்தோடு கூடிய உயர்கல்வி படித்து சம்பளத்தோடு கூடிய நல்ல வேலைக்கு போயிருக்காங்க இளைஞர்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் இளைஞர்கள். மக்களுடன் முதல்வன் சொல்லிட்டு நம்ம ஊர்ல நடந்துச்சு 18ஆம் தேதி 19ஆம் தேதியிலிருந்து. அதுல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இன்னைக்கு கனிமொழி அக்கா வந்து அந்த உதவி கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு, ஏமா 40 வருஷம் காத்து கிடத்தேன்னு சொல்றது. ஒரு அம்மா வந்து கனிமொழிக்கா கையையும் என் கையும் பிடிச்சி நன்றி சொல்லிட்டு, ஏமா 40 வருஷம் காத்து கிடந்தேன், இன்னைக்கு எனக்கு பட்டா வந்திருக்குன்னு சொல்லுது. அதுதான் முதலமைச்சர் அவர்கள். ஆகவே பார்த்து பார்த்து ஒவ்வொரு மக்களுக்கும் கோரிக்கை செய்து வருகிறார்கள். ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எதிர்கட்சியா தானே நினைத்து கொண்டு இருக்கிற, உண்மையிலே எதிர்கட்சி கிடையாது பாஜக. நோட்டாவோட கூட வாங்குறாங்களா என்னன்னு பார்ப்போம். ஆனா அவங்க தங்களை எதிர்கட்சியா நினைச்சிட்டு அப்படி ஒரு மாயை உருவாக்குவதற்காக அவங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர் சொல்றாரு, நாங்க வந்து வெள்ள நிவாரணம் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி தாலுக்கா திருவைகுண்டம் தாலுக்காக்கெல்லாம் 6000 ரூபாய் கொடுத்தோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு 6000 சொன்னா அவர் சொல்றான், அண்ணாமலைன்றவர் சொல்றாரு 10,000 கொடுக்கணும். ஏன் நீ ஒன்றிய அரசுல உன்னால பேச முடியலன்னு சொன்னா அதுக்கு பதில் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தொகுதி சீரமைப்பு செய்வோம்னு சொல்றாங்க மத்திய அரசு. 1971 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதற்கு பின்பு 2011 எடுக்கப்பட்டது. ரெண்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா வட மாநிலங்களெல்லாம் அதிக அளவு மக்கள் தொகை உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 63% ஜார்க்கண்ட் உயர்ந்திருக்கு, உத்தரப்பிரதேசம் 55% உயர்ந்திருக்கு. ஆனா கேரளா 36%, தமிழ்நாடு 43% உயர்ந்திருக்கு 2071க்கும் 2011க்கும். அப்ப நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்புன்னு சொன்னா நமக்கு 40 தொகுதி பாராளுமன்ற தொகுதி குறையும். அவங்க நினைக்கிறாங்க, என்னடா தமிழ்நாட்டில் கால் உண்டவே முடியல, தமிழ்நாட்டுக்காரன் எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கான், ரொம்ப பகுத்தறிவோட இருக்கிறான். தந்தை பெரியார் அவர்களால், பேரறிஞர் அண்ணா அவர்களால், முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்களால் புடம் போடப்பட்ட மண்ணா இருக்குது. நம்ம என்ன ஒரு பொய் பண்ணாலும் மாயஜாலம் பண்ணாலும் பழிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பேசாம எம்பி தொகுதியை குறைச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கும் தலையாட்டுறாங்க இங்க உள்ள பாஜக. ஆகவே நம்ம நலன் ஒரு அக்கறை இல்லாத ஒரு கட்சியாளர்களும் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க என்பதை நம்ம கூறிக்கொள்ள முடியும். பெரிய பெரிய கார்பரேட்டுகள்லாம் கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்ல இந்த அம்மா அறிவிச்சிருக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி, வராக்கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. யாருக்கு கொடுத்துருக்கிறீங்க? விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சீங்களா? இன்னைக்கு வந்து போராடுறாங்களே விவசாயிகள், நீங்க விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சீங்களா? இல்லையே. கல்வி கடன் தள்ளுபடி செஞ்சீங்களா? இல்லையே. ஆனா கார்பரேட் கம்பெனிகளுக்கு அவன் கோடி கோடியா ரூபாய் வாங்குறான், கடைசியில் இவங்க தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஆகவே ஒரு முறையற்ற முறையில ஏழை எளிய மக்களுக்கு, பாட்டாளிக்கு, தொழிலாளிக்கு பயன் தரக்கூடிய ஆட்சி இல்லை. விலைவாசி விண்ணை முட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கு. இருந்தாலும் அவங்க டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. கேஸ் விலை அவங்க ஆட்சி சேர்ல ஆட்சி படத்தில் அமரும் போது 450 ரூபாய், இன்னைக்கு 1100 ரூபாய் கேஸ் விலை உயர்ந்திருக்கு. ஆனா பேங்க் அக்கௌண்ட் தொடங்க வச்சோன்னு சொல்லிட்டு ஒரு சாதனை சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன சாதனை மக்கள் யோசிச்சு பாருங்க. வங்கி கணக்கு தொடங்குவது சாதனையா? வங்கி கடன் தொடங்கியிருக்கோம் அப்படின்றத சாதனையா சொல்லுது இந்த பாஜக. ஆகவே மக்கள் நலனுக்காக எதுவுமே அவங்க செய்யாத ஒரு ஆட்சி நடத்தி வருகிறார்கள். பேர் மாற்றம் செய்யறாங்க எல்லா திட்டத்துக்கும். நான் கடந்த முறை அமைச்சராக இருந்திருக்கேன்.
அப்பவும் நகர்ப்புறத்தில் இதே 2.25 லட்ச ரூபா நிதி உதவியில் வீடுகள் வாங்கி கொடுத்துருக்கோம். வாங்கினவங்க இங்கேயே உட்கார்ந்துருக்குறாங்க. மத்திய அரசு வீடு கட்டு திட்டம் அப்படிதான் இருந்தது. இப்போ அதுக்கு பேர் மோடி திட்டமா. ஆகவே நீங்க பேர் மாற்றம் பண்றீங்க. இந்திரா காந்தி பேர் இருக்கா மாற்று, நேரு பேர் இருக்கா மாத்திருங்க, வேற யார் பேர் இருக்கு மாத்திரு, பிரதமர் இருக்கா மோடி பேரை வச்சிரு. ஆகவே நீங்கள் எல்லா பழைய திட்டங்களுக்கும் பேர் மாற்றம் பண்ணுகிறீர்கள். அதுபோல வரலாற்று திரிவு பண்றீங்க. நம்ம மகாத்மா காந்தி அகிம்சையினால் சுதந்திரம் பெற்றோம்னு சொல்லிட்டு தான் சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் வரலாற்றை மாற்றாங்க. மகாத்மா காந்திலாம் ஒன்றும் கிடையாதுன்னு பேசுறாங்க பாஜக கட்சி சார்ந்தவங்க. நம்ம காந்தியை சுட்டது கோட்சேன்னு சொல்றோம், அவங்க கோட்சேக்கு செலவைக்கிறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு வரலாற்று திரிக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது என்பதை தெரிஞ்சுக்கிடணும். ஆகவே அந்த வேலை நல்லா செய்யறாங்க. 10 வருஷம் இருந்துட்டோம், ஃபுல் மெஜாரிட்டி நம்ம வச்சுதான் சட்டம்ன்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவர் டாக்டர் சபீர் சொன்னார், ஜனநாயகத்தை காக்க வேண்டிய தேர்தல். இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். நம்ம ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். இந்த முறை நம்ம கவனம் எல்லாம் இருந்துடவே கூடாது. நிச்சயமாக சரியான ஒரு அடி பாஜக கூட்டணி கொடுத்தே ஆக வேண்டும். நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கூட்டணி சார்ந்த அத்துணை பேரை வெற்றி பெற வைக்கணும். நம்முடைய பகுதியில் அது போல எம்பியா இருக்காங்க அக்கா, யாருமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய களப்பணி இதுவரைக்கும் அப்படி ஒரு எம்பி வேலை செஞ்சதே கிடையாது. அந்த அளவுக்கு அக்கா வேலை செய்யறாங்க, நம்ம தெரியும். ஆகவே அவர்களே கூட நம்ம தலைவர் நமக்கு அறிவிக்கலாம். அது தலைவர் பொறுப்பு. யாரை வேட்பாளரை தருவது என்பது அவர் தருவார். ஆனால் உறுதியாக தூத்துக்குடி தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளரை நாம் அபரிதமான வித்தியாசத்தில், கடந்த முறையோட 3.5 லட்சம் வித்தியாசம், இந்த முறை அதை விட வித்தியாசத்தில் நாம் எல்லாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற முடிவை இன்றைய கூட்டத்தில் நம்ம எடுக்க வேண்டும். அப்படின்னா தான் அவங்க கொஞ்சம் பயம் வரும். தமிழ்நாட்டில் நம்ம வாழ கூட நுழைக்க முடியாதுன்ற அந்த ஒரு பாடத்தை கலைஞர் அவர்கள் நம்ம கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய தளபதியார் அவர்கள் நமக்கு கேட்டுக்கொண்டபடி நாம் அதை செய்ய வேண்டும். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் எல்லாம் அதிமுக இன்னைக்கு பேசுறாங்க. அன்னைக்கு கூட 10 வருஷம் அடிமையாட்சி இருந்தாங்க. 5 வருஷமா எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அந்த அம்மா மறைவுக்கு பின்பு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. உதய் மின் திட்டமா, வா கொண்டு வா, உடனே சைன் பண்றேன். ஒரே ரேஷன் ஒரே திட்டமா, அந்த அம்மா இறந்த உடனே சைன் பண்ணப்பட்டது. யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஃபைல் இருக்கு, கோப்பு இருக்கு. உதய் மின் திட்டத்தோட சரத்து என்ன? வருஷம் இபி பில்லு உயர்த்தணும். அதுக்கு ஒத்துக்கிட்டது யாரு? எடப்பாடியார். இன்னைக்கு ஊமையா இருக்கிறாங்க. அதே போல ஒரே ரேஷன் அந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. அப்ப நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடிய வேளாண் எதிர்ப்பு சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க பார்லிமெண்ட்ல. இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க இதே அதிமுக. ஆகவே நம்முடைய எதிர்கட்சி மெட்ரோ வேண்டான்னு சொன்னாங்க. அதிமுக மோனோ ரயில் தான் வேணும்னாங்க. இன்னைக்கு சொல்றாரு எடப்பாடி பேசுறாரு, மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல, உங்களால செயல்படுத்த முடியலன்றாங்க. நம்ம மத்திய அரசு ஒப்புதலோடு ஒன்றிய அரசு அமைச்சர் சொல்லி பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டு தான் நம்ம மெட்ரோ ரயில் கொண்டு வந்தோம். ஆனா நிதி ஒதுக்கீடு செய்யல இந்த பாஜக அரசு. ஏன்னா நமக்கு ஓர வஞ்சகம் செய்யறாங்க, நம்மளை வஞ்சிக்கிறாங்க. நம்ம உரிமை இழக்க வேண்டும், எது உதவியும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்முடைய சமூக நலத்துறைக்கு மட்டும் அங்கன்வாடி திட்டத்துக்கு மட்டும் 300 கோடி ரூபாய் இந்த ஆண்டு குறைக்கப்பட்டிருக்கு, கிடையாதுன்றாங்க. ஆகவே படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு, அது கேரளாவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும், அந்த நிதியை குறைக்கிற வேலையை தான் நம்முடைய ஒன்றிய அரசு செய்து வருகிறது. நம்முடைய உரிமைகளை நம்ம மீட்டெடுக்க வேணும். ஆனால் அதற்கும் மிஞ்சி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார். கல்வியில் நம்ம இந்தியாவில் 2வது இடம், மின்னணு ஏற்றுமதியில் நம்ம முதல் இடம், தொழில் தொடங்க உகந்த இடமா இருக்கிறது தமிழ்நாட்டில். நம்ம 14வது இடத்துல இருந்து இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். இவ்வாறு நம்முடைய பணவீக்கம் நமக்கு குறையாதான் இருக்கு. அகில இந்தியாவில் ஒப்பிடும்போது நம்ம குறையா இருக்கிறோம். தொழில் வளர்ச்சியில முன்னேறி வர்றோம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுருது. அப்படி படிப்படியாக முதலமைச்சர்கள் நல்ல ஒரு திட்டத்தின் மூலம் நம்முடைய தமிழகத்தை முன்னேற்றி வருகிறார்கள் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த முறை நாம தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும், இந்தியாவை காப்பாற்றியாக வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய தாரக மந்திரம். பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறோம், பல்வேறு கலாச்சாரம். ஏன் இங்க இருக்கிறவங்களே நம்முடைய பண்பாடு வேற, கலாச்சாரம் வேற, உணவு உடை வேற, எல்லா முறைகளும் வேற வேற. ஆகவே வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. ஆனா அவர்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே பண்பாடு, ஒரே மதம், இப்படி போயிட்டே இருக்காங்க. உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டம் கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளை பாதிக்கக்கூடியது, சிறுபான்மையினருடைய உரிமையை பறிக்கக்கூடியது.
ஆகவே அந்த சட்டத்தை எல்லாம் எதிர்த்தாக வேண்டுமானால், அது செயல்படுத்த முடியாமல் ஒரு நிலையை உருவாக்க வேண்டுமானால், நம்ம நிச்சயமாக இந்த முறை அபரிதமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நம்ம இந்த பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் கூறிக்கொண்டு, தொடர்ச்சியாக நம்முடைய சிறப்பு பேச்சாளர்கள் உரையாற்ற உள்ளார்கள். ஆகவே எந்த ஒரு இன்னும் ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயே திரும்ப பெறுவோன்றது. 50,000 கோடி முதலீடுகளை திரும்ப பெறுவோன்னா என்னது? இனி எந்த பொது சொத்தெல்லாம் விற்க போகிறாங்களோ தெரியல. விற்க தயாராகிட்டு இருக்காங்க. எல்ஐசி வித்தாச்சு, நிறைய பொது சொத்தெல்லாம் வித்தாச்சு. இன்னும் 50,000 கோடி ரூபாய் முதலீடுகளை திரும்ப போகிறது அரசுன்னா அதுதான் காரணம். ஆகவே அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. நேற்று சுப்ரீம் கோர்ட் ஒரு கொட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணியிருக்கான். அவங்க செஞ்ச சட்ட திருத்தம் எல்லாம் ரத்து பண்ணியிருக்கான். தேர்தல் பத்திரம் தெரியுமா உங்களுக்கு? அதில் கொடுக்குறவங்க யாருன்னு சொல்ல வேண்டாமா? ஏயா ஒரு மாதம் 1000 ரூபா வாங்குறதுக்கே ஆதார் அட்டை எனக்கு சொல்கிறேன், யாருன்னு தெரியணும். ஆனால் 300 கோடி ரூபா 500 கோடி ரூபா கொடுக்குற யாரும் சொல்ல வேண்டாமா? 15 நாளைக்குள்ள வர வச்சுக்கலாமா? இப்படி ஒரு சட்டம், இப்படி ஒரு திட்டம். அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனடியாக இன்னைக்கு அந்த சட்டத்தை அந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணியிருக்கு. அதை அமெண்ட் பண்ண அதுக்காக எல்லா சட்டத்தையும் திருத்துறாங்க. எல்லாம் இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்கு. ஆகவே இதே ஒரு நிலை தான். ஒன்னொன்னா பார்த்தோன்னா நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாம் அடுத்ததாக நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் உரையாற்றுவதற்கு வழிவிட்டு, சூடத்துக்கு கூட 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க மத்திய அரசு. ஆகவே அப்படி ஒரு அவல நிலையில் ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் கரத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். அவர் நம்மை நம்பி இருக்கிறார், நம்முடைய கழக செயல்வரை நம்பி இருக்கிறார், தொண்டர்களை நம்பி இருக்கிறார். நாம் அனைவரும் கடுமையாக இன்றிலிருந்து உழைத்து இது அபரிதமான வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் கரத்தை பலப்படுத்துவோம், ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம். வெல்க தமிழ்.